வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு இட்லி ரெசிபி தாங்க. இந்த இட்லி பார்த்திங்கன்னா மீதமான சாதத்தை வச்சு தான் செய்ய போகிறோம். எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது மீதமான சாதத்தில் செஞ்ச இட்லின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சட்னி ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம். இது கூடவே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கார சட்னியும் சேர்த்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த 2 ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இட்லி செய்கிறதுக்கு மீதமான சாதத்துலேருந்து 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. 1 கப்பு தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா பட்டு போல் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்குங்க. இந்த ரவையை பார்த்திங்கன்னா லைட்டாக சூடாகிற வரைக்கும் வறுத்தோம்னா போதும். ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்கக்கூடாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கங்க. லைட்டாக வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுத்தோம்னா போதும். இப்போ இந்த வறுத்த ரவையை நம்ம அரைச்சி வச்சுருக்க ரைஸோடு சேர்த்துக்குவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம். இப்போ இது கரெக்டாக இருக்குது எனக்கு, அதனால் நான் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கலை. நல்லா ஒத்தாப்பில் ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டுருங்க, கட்டிலாம் இல்லாமல் கலந்து விட்டு இதை ஒரு தட்டு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு இது ஊறட்டும். அதுக்கிடையில் நம்ம சட்னி ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதில் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூட 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி பழம் சேர்த்துக்குங்க. நான் மீடியம் சைஸில் உள்ள வெங்காயம் தக்காளி எடுத்திருக்கேன். ஒரே அளவாக எடுத்துக்கோங்க தக்காளி வெங்காயம் 2த்தையும். இப்போ நல்லா ஒரு பாதி அளவு வதங்கினதுக்கு அப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது காஷ்மீரி சில்லி பவுட்ரு. காரம் எதுவும் இருக்காது, சட்னிக்கு நல்ல கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை இப்போ நம்ம ஆற வச்சுட்டு சட்னி அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் ரொம்ப சுருள வதங்க வேண்டியில்லை. இந்த அளவு வதக்கி அரைக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சட்னி கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டியிருக்கேன். அவ்வளோதான், சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த இட்லிக்கும் சட்னிக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம இட்லி ஊற்றி வச்சுருவோம். இப்போ மாவு ஊறி இருக்கும். இப்போ மாவு பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு. ஒரு கரண்டி வச்சு கலந்து விடுங்க. மாவு இப்போ கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குது. இது எது உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. இப்போ மாவு நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்குவோம். மாவு கலந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். நீங்கள் இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு கூட இட்லி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா துணி போட்டு வேணாலும் இந்த இட்லியை ஊற்றிக்கலாம். 2லேயும் நல்லா அருமையாக வரும். இன்றைக்கி நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் தட்டில். இதுக்கு பதிலாக நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் தான் நான் இன்றைக்கி தடவி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இட்லி ஊற்றிக்குவோம். இட்லி எல்லாத்தையும் ஊற்றுனதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துக்குவோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இட்லியை ஊற்றி வைங்க. அதுக்கு முன்னாடியே வைக்க வேணாம். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த இட்லி பிளேட்டில் நல்லா ஒட்டாமல் நல்லா வெந்து வரும். அதனால் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இட்லி பிளேட்டை எடுத்து பானையில் வைங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டை வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இட்லி வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி நல்லா வெந்து வந்துருச்சு.
ஒரு கம்பி வச்சு இப்படி குத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் வரணும் நமக்கு. இப்போ இட்லி வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பிளேட்டில் எண்ணெய் தடவி ஊற்றிருக்கிறத நம்ம உடனே எடுக்க முடியாது, கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்குவோம். ஆனால் துணியில் ஊற்றி வச்சுருக்க இட்லி பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி தெளித்து உடனே எடுத்துடலாம், நல்லா சூடாகவும் சாப்பிட்லாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக வந்திருக்கு. நம்ம மாவு அரைச்சி இட்லி ஊற்றினோம்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அதே போல் தான் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கு. ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம மீதமான சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இதே போல் இட்லி செஞ்சுருக்கோம். இப்போ பிளேட்டில் ஊற்றின இட்லியும் பாருங்கள் நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் சாதம் மீதமானால் அதை வேஸ்ட் பண்ணாமல் இதே போல் இட்லி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். இது கூடவே சட்னியும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த சட்னியும் செஞ்சு பாருங்கள். 2 ரெசிபியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.